அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாம்க்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிஜிடிஆர்பி 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் கரெக்ஷன் சார்ந்து நமக்கு எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. 13/8/2025 முதல் 16/8/2025 வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் செஞ்சுக்கலாம், தேவை உள்ளவங்க கரெக்ஷன் வந்து செஞ்சுக்கலாம்னு நமக்கு சொல்லியிருந்தாங்க. நேற்றோடு அந்த டேட் வந்து முடிஞ்சிச்சு. நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் சைன்இனில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா வியூ அப்ளிகேஷன், சேஞ்ச் பாஸ்வேர்ட், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இது மட்டும்தான் இருக்கும். ரீஎடிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு எனேபிளில் இருக்காது. காரணம் நேற்றோடு அந்த டேட் வந்து முடிஞ்சிருச்சு. திட்டமிட்டபடி 12/10/2025 தேர்வு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. இந்த தேர்விற்கு உங்களை தொடர்ந்து தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நமக்கு பார்த்தோன்னா இப்போ இன்னும் 56 நாட்கள் இருக்குது. இந்த 56 நாட்களை நாம் எவ்வாறு முழுமையாக பயன்படுத்தி இந்த எக்ஸாமில் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது மட்டும் யோசிங்க, வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. இந்த எடிட் ஆப்ஷன் சார்ந்து நிறைய பேர் கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க. நாங்கள் எடிட் ஆப்ஷன்லாம் பயன்படுத்தி சேஞ்சஸ்லாம் செஞ்சாச்சு. அதே போல் டாக்குமெண்ட்டில் வந்து நம்ம ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த பிளாக் கலர் ஷேடோ வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி ஒரு 2 ஸ்டேஜ் போனோம், அடுத்த ஸ்டேஜுக்கே எங்களுக்கு போகலை, லோட் ஆகிட்டே இருந்தது, அதனால் நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம், அதனால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? அதே போல் யூஜி பிஜிலாம் பர்சன்டேஜ் வந்து நாங்கள் தப்பாக போட்டிருக்கோம், அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணுறதுல இந்த ஆல்ஃபாபெட் லெட்டர்லாம் வந்து இல்லாமல் வெறும் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கோம், அதில் எந்த நம்பர் எழுதுறது எந்த நம்பர் கொடுக்கறதுனே எங்களுக்கு தெரியாமல் மாற்றி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. 10th வந்து பர்சன்டேஜோ இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லை பீரியட் ஆஃப் ஸ்டடி வந்து 12th கொடுக்கறதுல தவறாக கொடுத்துருக்கோம், இதை மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. யாருக்குமே எந்த விதமான ப்ராப்ளம் ஆகவே ஆகாது. எந்த காரணத்தை முன்னிட்டும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகவே ஆகாது. இந்த மைனர் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நீங்கள் பெரிதாக உங்களுக்கு வந்து கேட்கவே மாட்டாங்க. சிவி அப்போவே உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா? மேஜர் மிஸ்டேக் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் வரும். என்ன மேஜர் மிஸ்டேக் அப்படின்னா, உங்களுடைய மேஜரே தப்பாக கொடுத்துருப்பீங்க. நீங்கள் ஃபிசிக்ஸ் மேஜராக இருப்பீங்க, மாற்றி மேஜரே வந்து வேறு ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகுமே தவிர மற்றவங்களுக்கு வராது. கேட்டகரியவே மாற்றி கொடுத்துட்டீங்க, அவள் பிஎஸ்டிஎம்மே இல்லை என்கிட்ட, ஆனால் நான் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டேன், அதே போல் என்னுடைய கேட்டகரி தப்பாக கொடுத்துட்டேன், டேட் ஆஃப் பர்த் தப்பாக கொடுத்துட்டேன், இதில் மேஜர் மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் செய்யக்கூடாது. மற்றபடி நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்ததுன்னா அதெல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுல இந்த லேட்டஸ்ட் கேரக்டரில் வந்து நான் டேட் அப்போ வாங்கினதை அப்லோட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் யாருக்குமே வரவே வராது. இப்போ அதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. இருக்கக்கூடிய நாட்களை வந்து எப்படி பயன்படுத்துறதுங்கிறத மட்டும் யோசிங்க. எடிட் ஆப்ஷனில் நீங்கள் எந்த கரெக்ஷன் செஞ்சுருந்தாலும் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிருக்கும். அப்படி இல்லைனாலும் கூட உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரவே வராது. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கேன், இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இறுதி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டுட்டோம்னா அடுத்ததெல்லாம் எப்போ வாய்ப்பு வரும்னு நமக்கு தெரியவே தெரியாது. அப்படி ஒரு யோசனையே நமக்குள்ளார வரவே கூடாது. அதே போல் யாராவது நம்மக்கிட்ட வந்து இந்த எக்ஸாமில் உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இல்லை நான் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வேலைக்கு போயிடுவேன் அப்படிங்கிற பதிலை கொடுக்கணும். எல்லாராலுமே இந்த பதிலை கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வினாக்குறி தான். எல்லாராலையுமே கொடுக்க முடியுமான்னு தெரியாது. யார் யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களால் இந்த பதிலை வந்து கொடுக்க முடியும். யார் யாரெல்லாம் உங்கள் மீது மிகுந்த தன்னம்பிக்கை வைத்து தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கீங்களோ உங்களால் இந்த பதிலை கொடுக்க முடியும். யார் யாரெல்லாம் விருப்பார்வம் மற்றும் மகிழ்ச்சியோடு தொடர்ந்து படிக்கிறீங்களோ உங்களால் இந்த பதிலை வந்து கொடுக்க முடியும். மற்றவங்களால இந்த பதிலை வந்து கொடுக்கறது சந்தேகம்தான். சரி, யார் நம்ம கிட்ட வந்து இதெல்லாம் கேட்க போறா? என்கிட்டலாம் யாரும் இதை மாதிரி கேட்க மாட்டாங்கன்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். ஆனால் நமக்குள்ளார அந்த உள்ளுணர்வு கூட ஒரு சில டைம் கேட்கும். நம்ம எப்பயாவது யோசிக்கும் போது வரும், இந்த எக்ஸாம் நம்ம இன்னும் படிச்சுட்டு இருக்கோமா, இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது, இந்த எக்ஸாமில் நம்மளால் படித்து வேலைக்கு போக முடியுமா அப்படிங்கிறது நம்ம உள்ளுணர்வு வந்து இந்த மாதிரி ஒரு யோசனை வந்தால் கூட அந்த டைமில் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டோட சொல்லணும், இல்லை நான் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வேலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற பதிலை தான் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம மனசை வச்சா எல்லாமே முடியும். அதனால் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும். நாட்கள் குறைய குறைய நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருக்கணுமே தவிர குறையவே கூடாது.
செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து நாளுக்கு நாள் நமக்கு வந்து அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கணும். அந்த யார் யாருக்கெல்லாம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கோம், யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டோட படிக்கிறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். அதே போல் இந்த தேர்விற்கு படிச்சுட்டு இருக்கும்போது நமக்குள்ளார ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக வந்திருக்கணும். இப்படி இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்குள்ளார ஒரு வினா எழுப்பி பாருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நல்லாவும் தொடர்ந்து படிப்போம், நல்லா தேர்வு எழுதுவோம், கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவோம், எனக்குன்னு ஒரு சீட்டு உண்டு, இதை வந்து எல்லாராலையுமே சொல்ல முடியுமா? உங்களுக்குள்ளார இந்த வினா வந்து எழுப்பி பாருங்க. இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ளார வந்துருச்சுனாலே நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று வேலைக்கு போயிடுவீங்க. அப்படி வரல, இந்த மாதிரியான ஒரு எண்ணமே எனக்கு வரல அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தடில் எங்கேயோ தவறு இருக்குது. அந்த தவறு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த தவறை திருத்திக்கிட்டீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக வேலைக்கு வந்துட போகிறீங்க, அவ்வளவுதான். அப்போ அந்த தவறு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடணும். ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளாரையும் இந்த எண்ணம் வந்து நிச்சயமாக இருக்கணும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரங்களும் ஒவ்வொரு நாட்களும் மிக மிக முக்கியமானவை என்பதை உணர்ந்து நேரத்தை வீணடிக்காமல் கவனச்சிதறல் இல்லாமல் முழு கவனத்தையும் தேர்வின் மீது செலுத்தி இந்த தேர்வில் வெற்றி அடைவதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் நம்ம நண்பர்களை பற்றிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. அவங்க எவ்வளோ யூனிட் வந்து படிச்சிருக்காங்க, அவங்க மெட்டீரியல் சார்ந்தோ இல்லை அவங்களே சார்ந்தோ நம்ம யாரும் யோசிக்க தேவையில்லை. மற்றவங்கள பற்றி யோசித்து நீங்கள் உங்களுடைய நேரத்தை வந்து வீணடிக்கவே தேவையில்லை. நீங்கள் யாருக்கிட்டையும் எவ்வளோ யூனிட் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் தேவை வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் இவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அடுத்தவங்களை சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையவே கிடையாது. மற்றவங்க யாரும் நமக்கு போட்டியே இல்லை. நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், நான் படிச்சுட்டு இருக்க டைமில் இதை தான் நான் உறுதியாக நம்பினேன். எனக்கு நான் தான் போட்டி, எனக்கான இடத்தை நான் உறுதி செய்ய போகிறேன், அதுக்கு தான் நான் இவ்வளோ போட்டி போடுறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது தான், உங்களுக்கு யாரும் போட்டி கிடையாது, உங்களுக்கான இடத்தை உறுதி செய்ய போகிறீங்க. அதனால் தொடர்ந்து படியுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிளானிங், திட்டமிடுதல் இல்லாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய முடிவையும் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. மாறாக இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டு அதன் பிறகு படித்து பார்த்தால் நிச்சயமாக அதில் ஒரு பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனுடைய முடிவும் ரிசல்ட்டும் வந்து நீங்கள் எதிர்பாராத விதமாக கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் நன்கு தொடர்ந்து படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஏற்படும். அதனால் திட்டமிட்டு படிங்க. திட்டமிடாமல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த நாள் வந்து நமக்கு முழுமையாக பூர்த்தி அடையவே அடையாது. அதனால் எந்த ஒரு இதுவுமே பிளான் பண்ணி இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நேற்று இரவே முடிவு பண்ணி அதற்கேற்ற போல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் வந்துடும். உங்களுக்குள்ளார ஒரு மாற்றம் வந்துச்சுனாலே போதும். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன்ல, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டாலே நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. நீங்கள் தொடர்ந்து நல்லா படிப்பீங்க, ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்குவீங்க, வேலைக்கு வந்துடுவீங்க. தொடர்ந்து நம்ம சேர்ந்து பயணிப்போம். அனைவருக்கும் மிக்க நன்றி.